வணக்கம். இப்போ சூரியனோட மாந்தி சேர்ந்தா என்னங்கிறது இப்போ பலன் சொன்னோம். அடுத்தது சந்திரனோட மாந்தி சேர்ந்தா என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். சந்திரன் அப்படிங்கிறவன் நிலா, முழு நிலா. அதாவது திங்கள பேஸ் கொண்டக்கூடிய இடம். சந்திரனுங்கிறவன் ஒரு நிழல்கள், அதாவது வந்து ஒரு சுபகிரகம்னு சொல்கிறதுங்க. சந்திரன் பாதி நாள் சுபமாகவும் பாதி நாள் பாவமாகவும் இருப்பார். தேய்பிறை சந்திரன், வளர்பிறை சந்திரன். தேய்பிறை சந்திரன்னா பாவகிரகத்தோட போட்டுருவார். வளர்பிறை சந்திரன்னா சுபகிரகத்தோடு ஒப்பிடுவார். அப்போ சரி, சந்திரனோடல் மாந்திகுடுன்னு என்ன? சந்திரன் எப்படின்னா மனோகாரகன், உடல்காரகன். அதாவது சந்திரன் அந்த ஜாதகனுக்கு தாயை பேஸ் பண்ணக்கூடிய இடம். தாய் 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 பெண்கள் சம்பந்தமான அமைப்புகளை எல்லாம் உருவாக்கக்கூடிய இடம் சந்திரன். அப்போ இந்த ஜாதகனுக்கு மாந்தியும் சந்திரனும் கூடினால், அதாவது என்ன சொல்கிறதுனாங்க, மைண்டு சம்மந்தமாக சைக்கோ மனநல பாதிக்கப்பட்டவையில் பாருங்கள் இந்த மாந்தி சந்திரனும் சம்மந்தம் இருக்கும். இப்போ ஒரு ரோட்டில் தன்னை போல் மனநல பாதிக்கப்பட்ட ரோட்டில் போகிறவங்க எல்லாம் அவங்க ஜாதகத்தில் எடுத்து பார்த்தாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டு மாந்தியும் சந்திரனும் சம்மந்தப்படுவாங்க, மாந்தியும் கேதும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. 3 கிரகம் சம்மந்தப்பட்டிரும். அப்பேற்பட்ட அமைப்புள்ள ஜாதகரெல்லாம் பைத்தியக்காரர், சைக்கோ. என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோங்க? சைக்கோவில் பாருங்கள், என்ன நாம் செய்கிறோம், ஒன்று செய்யோன்னா மனசில் நினச்சிட்டு அதையவே நினச்சி அதை செஞ்சு அது மைனஸாக பண்ணக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகத்துக்கு இருக்குது. அப்போ சந்திரன் அப்படிங்கிறவன் மாந்தியோடு சம்மந்தப்படும்போது, மாந்தி அதாவது வந்து தீய அதாவது தேய்பிறை சந்திரனாக இருந்தால் மாந்தி தீய பலன்களை செய்யும், கண்டிப்பாக செய்யும். உடல் ரீதியான அமைப்பை கெடுக்கிறது, ஒரு நிர்வாகத்திறமையை கெடுக்கிறது, மனோ ரீதியான பைத்தியான கொப்பான அமைப்புகளை கொடுக்கறது. சந்திரன் அப்படிங்கிற கண் சம்மந்தப்பட்டதுங்க. ஒளி, கண் பார்வை, வாக்கு, இதுகளெல்லாம் பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த சந்திரனுக்கு இருக்குது. அப்போ அதே வந்து தீய கிரகம், அதாவது வந்து தேய்பிறை சந்திரனாக இருந்தால் மாந்தி சம்மந்தப்பட்டு அது யோகமாக மாறிடுங்க. பாவகிரகத்தோட சேரும்போது, அதாவது மைனஸ் அண்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸும் மைனஸ். அப்போ பாவகிரகத்தோடு பாவகிரகம் சேர்ந்தால் அது யோகமாக மாறிக்கு. அப்போது தேய்பிறை சந்திரனோட மாந்தி கூடுனா 2 பார்வைன்னா மாந்திக்கு எப்பவுமே 2, 12, 7ஆம் பார்வை வந்துடும். அப்போ தேய்பிறை சந்திரனோட மாந்தி கூடி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனம், கீர்த்தி, அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் வரும். 12ஆம் இடம்ங்கிறது அயனசயன சந்திரனும் மாந்தியும் தேய்பிறை சந்திரன் தான் வெளிநாட்டில் வேலை செய்வேனுங்க. வெளியூர், வெளிநாடு, பிஸ்னஸ் விஷயமா பெரிய லெவலில் கடந்து வாணிகம் செய்யக்கூடிய ஜாதகரெல்லாம் இருக்கிறாங்க. மாந்தி வந்து எல்லாத்துக்கும் கெடுபலனையும் செய்யாது, எல்லாத்துக்கும் சுபபலனையும் செய்யாது, இருக்கிற இடத்த பொறுத்து. அப்போ இந்த சந்திரனுக்கு சம்மந்தப்பட்டு தேய்பிறை சந்திரன் அந்த இந்த மாந்தி 100 வருஷத்து யோகத்தை செய்யுங்க. எல்லா சிறப்பம்சம் செய்யும், வெற்றி மேல் வெற்றி அமையும். அதாவது சந்திரனோட மாந்தி கூடி தேய்பிறை சந்திரனாத யோகமும், வளர்பிறை சந்திரனா முழுக்கும் பாவத்தை செய்யக்கூடிய அமைப்பே இருக்குது. இந்த மாந்தி பற்றி நாம் சந்திரனோட தெளிவாக சொல்லிட்டோம். நன்றி, வணக்கம்.